சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சிக்கிய பிரபல நடிகர் ஜெயராம் காவல்துறையிடம் தங்கம் எடுத்ததற்கான வித்தியாசமான காரணம் ஒன்றை தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 2019ஆம் ஆண்டில் துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசிய போது 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இதில் சபரிமலை தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநில கூடுதல் டிஜிபி வெங்கடேஷ் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தங்க முலாம் பூசும் செலவை ஏற்றிருந்த பெங்களூருவை சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ண போத்தி என்பவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் பிரபல நடிகர் ஜெயராம் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார். சபரிமலை ஐயப்பனுக்கு சுமார் 40 ஆண்டுகளாகவே மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு கோவிலுக்கு சென்று வருகிறார் நடிகர் ஜெயராம். ஒவ்வொரு வருடமும் மகரஜோதி தரிசனத்தின் போது சன்னதியின் முன்பு நின்றே சாமி தரிசனம் செய்வதற்கு ஜெயராமுக்கு அனுமதி வழங்கப்படும். தற்போது தங்க திருட்டு விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள ஜெயராம் வீட்டில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. ஐயப்பனின் கருவறைக்கு செய்யப்பட்ட தங்க தகடுகளை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி சொன்னதாகவும், இதன் காரணமாக குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்ததாகவும் எஸ்ஐடி அதிகாரியிடம் ஜெயராம் கூறியதாக தெரிகிறது. அதே நேரம் சிலைகளோடு வந்து பூஜை செய்தது உண்மைதானே தவிர மற்றபடி உன்னிகிருஷ்ணன் போத்தியிடம் எந்த விதத்திலும் பணப்பரிமாற்றம் செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார். தங்க கடத்தல் விவகாரத்தில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் பிரபல நடிகர் சிக்கியிருப்பது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் வேறு எந்தெந்த பிரபலங்கள் எல்லாம் இதில் சிக்குவார்கள் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன.